ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு தக்காளி சாதம். எந்த ஒரு பெரிய நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு தக்காளி சாதம். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் பிரிஞ்சி இலை எல்லாத்தையெல்லாம் போட்டு தாளித்து ஒரே ஒரு 2 வெங்காயம் 3 பச்சை மிளகாய் உரப்புக்கு தகுந்த மாரி அதை மாத்திரம் போட்டு நம்மளை தாளிச்சுக்கிறோம். வெறும் எண்ணெய் தான், வேறு எதுவும் இல்லை. சாதாரண வீட்டில் சமைக்கிற அந்த புழுங்க அரிசி தான், அதில் தான் செய்கிறோம். அதுக்கு வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. முதல்ல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 2 எல்லாமே. நாங்கள் ரொம்ப போகிறதில்ல, சாதாரண தக்காளி சாதம் தான். 2 வெங்காயம் இப்போ நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கியாச்சு. அதே மாதிரி ஒரு 4-5 தக்காளி, அது வேறு எதுவுமே கிடையாது. 4-5 தக்காளியும் போட்டு அதுக்கு வந்து அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டதுக்கு அப்புறமாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் தான், ரொம்பலாம் இல்லை. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான், புழுங்கல் அரிசி தான், வீட்டில் இருக்கிற சாதாரண சமையல் அரிசி தான். வேறு எதுலேயும் செய்யலை. சாதாரண ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதெல்லாம் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வாசம் போக நல்லா வதக்கிடணும். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மல்லித்தூள், இது மாத்திரம் போடுறோம். வேறு எதுவுமே போடலை, அதில் சேர்க்கல. மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். மல்லித்தூள்லாம் போடாதீங்க. மல்லித்தூள் சாரி சொல்லிட்டேன், மல்லித்தூள் கிடையாது. மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடணும். சுருண்டு வதங்கி நல்லா வதங்கிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும், நாங்கள் வந்து கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக, ரொம்ப நிறையாலாம் இல்லை, கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த எல்லாத்தோடைய பச்சை வாசமும் போன வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா வதங்கிடும். வதங்குறப்ப நல்லா வாசம் அடிக்கும். நல்ல ஒரு அது ரொம்ப பட்டை, கிராம்பெலாம் போடாட்டியும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதில் வந்து இப்போ நாங்கள் ஒரே ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது வந்து 1 டம்ளர் தான். அதுக்கு 1 டம்ளருக்கு நான் எப்போதுமே 1 டம்ளருக்கு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருவேன் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் சாதாரணமாக 3 விசில் விடுவோம். அதே மாதிரி 3 விசில் விட்டு இறக்கணும்னா சாதமும் நல்லா நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு தக்காளி சாதமாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து எப்போதும் ஊற்றுற மாரி 3 டம்ளர் தண்ணி மூடி வச்சுட்டு, நாங்கள் இந்த ஒரு விசில்லாம் சாதாரண புழுங்கல் அரிசி தானே, பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதை வந்து இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டோம்னா ஒரு 3 விசில், நாங்கள் ஒரு விசிலெலாம் இருக்கல, 3 விசில் நல்லாவே குழையாது, நல்லா விரையாக வந்திருக்கும். சூப்பரான ஒரு சாதாரணமான தக்காளி சாதம். ரொம்ப ஒரு மசாலாலாம் இல்லாமல் அது இதுன்னு போடாமல் சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு இதுமாரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்திங்களா, குக்கர் 3 விசில் வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா தக்காளி சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு பொழன்னு இருக்குமே ஒழிய எந்த குலைவாக இருக்காது. சாதம்லாம் நல்லா விரையாக இருக்கும். மத்தியானம் சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பிச்சா அவங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தக்காளி சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.